சென்னையில் மசாஜ் சென்டருக்குள் புகுந்து ஊழியர்களை தாக்கி கத்தி முனையில் மிரட்டி பணம் நகைகளை கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எல்லை மீறிய போதை ஆசாமிகளுக்கு போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுமா? சென்னை வேளச்சேரியில் உள்ள 100 அடி சாலையில் மசாஜ் சென்டர் ஒன்று இயங்கி வருகிறது. இரவு 7 மணி அளவில் 4 பேர் கொண்ட கும்பல் அந்த மசாஜ் சென்டருக்கு சென்றுள்ளது. அவர்களில் ஒருவர் மது போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. அதனால் அவருக்கு மசாஜ் செய்ய முடியாது என்று ஊழியர்கள் கூறியுள்ளனர். ஏன் தனக்கு மசாஜ் செய்ய முடியாது என்று அவர் வாக்குவாதம் செய்த போதும் ஊழியர்கள் தங்களது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்துள்ளனர். ஆவேசமாக வெளியே சென்ற 4 பேரும் சிறிது நேரத்தில் மீண்டும் மசாஜ் சென்டருக்கு வந்துள்ளனர். அப்போது கத்திகளை காட்டி மசாஜ் சென்டரில் இருந்த பெண் ஊழியர்களை மிரட்டியுள்ளனர். தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்த போதை ஆசாமிகள் அவர்களிடமிருந்து செல்போன்கள், ரொக்கப்பணம், தங்க நகைகள் ஆகியவற்றை பறித்துள்ளனர். வந்த வேலை முடிந்ததும் கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் வேளச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது தடயங்களை சேகரித்த போலீசார் சிசிடிவி கேமரா பதிவுகளையும் கைப்பற்றி ஆய்வு செய்தனர். அதன் மூலம் தப்பியோடிய மர்ம நபர்களை அடையாளம் காணும் பணியில் தீவிரமாக இறங்கினர். மக்கள் நடமாட்டம் மிகுந்த வேளச்சேரி 100 அடி சாலை பகுதியில் மசாஜ் சென்டருக்குள் புகுந்து கத்தி முனையில் துணிகர கொள்ளை சம்பவம் அரங்கேறியது வியாபாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே கடை ஊழியர்கள் மற்றும் வியாபாரிகள் பாதுகாப்பை உறுதி செய்ய போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது.